நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம பாலா அருஞ்சுவையகத்தில் ஒரு சூப்பரான ஆரோக்கியம் அளிக்கக்கூடிய சூப் ரெசிபி தான் வந்து பார்க்க போகிறோம். ஏன்னா இன்றைக்கான சூழ்நிலையில் நம்ம எல்லாருக்குமே நோய் எதிர்ப்பு சக்தி மிக மிக அவசியம். ஸோ அந்த மாதிரி நல்ல ஒரு நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய முருங்கைக்கீரை சூப் எப்படி செய்யலாம், ரொம்ப சிம்பிளாக ஹெல்த்தியாக எப்படி செய்யலாம் அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வந்து நம்ம வந்து வீடியோக்குள்ளே போயிடலாம். நம்ம பாலா அருஞ்சுவையகம் பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி ஆரோக்கியமான உணவு வகைகளும் அப்புறமா ஆன்மீகம் தொடர்பான நிறைய வீடியோக்கள் வந்து அப்லோட் பண்ணிகிட்டு இருக்கோம். அதனால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறோங்க, உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இப்போ இந்த முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுக்காக நான் வந்து பார்த்திங்கன்னா 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரை வந்து நல்லா காம்பெல்லாம் உருவிட்டு எடுத்து வச்சுருக்கேன். அதே மாதிரி ஒரு 50 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன். 2 மீடியம் சைஸ் தக்காளியும் நான் வந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் நம்ம வந்து தட்டி வந்து எடுத்து வச்சுக்கலாம். இதை வந்து நம்ம பேஸ்ட்டாக வந்து அரைக்கணும் அப்படின்னு தேவையில்லை, தட்டி எடுத்து வச்சுட்டா போதும். அதுக்கப்புறம் இப்போ வந்து முருங்கைக்கீரையை வந்து நம்ம வந்து ஒரு 4 டைம் வந்து நல்லா தண்ணி ஊற்றி நல்லா வந்து அலசி வந்து எடுத்துக்கலாம். அப்போ தான் வந்து அதில் ஏதாவது பூச்சி புழுவெல்லாம் இருந்தால் வந்து ரிமூவ் ஆகிடும். இந்த மாதிரி சூப்பெல்லாம் செய்கிறதுக்கு கீரை வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்தது அப்படின்னா ரொம்பவே வந்துட்டு நல்லது. இப்போ கிராமங்களெல்லாம் பார்த்திங்கன்னா பெரும்பாலுமே எல்லார் வீட்டுகள்லையுமே வந்துட்டு இந்த மாதிரி முருங்கை மரம் வந்துட்டு இருக்கும். அதனால் அவங்க நினச்ச நேரம் வந்து முருங்கைக்கீரை சூப்பு, பொரியல், சாம்பார் அந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்லாம். பட் சிட்டியில் வாழ்கிறவங்களுக்கு இது கொஞ்சம் கஷ்டம். ஸோ அதனால் முருங்கைக்கீரை கிடைக்கிறப்ப மறக்காமல் வாங்கி இந்த மாதிரி ஒரு சூப் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ பார்த்திங்கன்னா நான் நல்லா கழுவி அலசி வந்து எடுத்துட்டேன். அடுத்து வந்து முருங்கைக்கீரை சூப் செய்கிறதுக்காக நம்ம வந்து ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு அடுப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு பாத்திரம் வந்து வச்சிடலாம். கொஞ்சம் பெரிய சைஸ் பாத்திரம் வந்து வச்சுட்டேன். அது வந்து சூடானதுக்கப்புறமா நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1.25 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் வந்து ஆயில் வந்து போட்டுக்கிறேன். ஆயில் வந்து ரொம்ப சேர்க்க வேணாம். நம்ம அந்த எடுத்து வச்ச வெங்காயம் தக்காளி வதங்குற அளவுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து சேர்த்தா வந்து போதும். ஸோ ஆயில் வந்து சூடாகட்டும். ஆயில் கொஞ்சம் அடுப்பு வந்து சிம்லேயே வந்து வச்சுக்கிறேங்க. முருங்கைக்கீரையை பொறுத்த வரைக்கும் அதிக அளவில் வந்து இரும்பு சத்து, அதுக்கப்புறமா வந்து கால்சியம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதமான சத்துக்கள் இருக்குது. அது எல்லாத்தையுமே வந்து 1 by 1 நான் அந்த வீடியோலேயே வந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து எண்ணெய் சூடாகிடுச்சு. அதனால் நான் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு வந்து போட்டிருக்கேன். அடுத்து வந்து நம்ம வந்து கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் வந்து போட்டுக்கலாம். இந்த ஜீரகமும் கடுகும் கொஞ்சம் நல்லா வந்து வெடிக்கணும். அதுதான் வந்து அந்த முருங்கைக்கீரை சூப்புக்கே வந்து நல்ல ஒரு வாசனை வந்து தரும். அதனால் அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து வெடிக்க விடுங்க. அப்போ சிம்லே இருக்கட்டும், அடுப்பு வந்து சிம்லே இருக்கட்டும். இப்போ பார்த்திங்கன்னா 2 வரமிளகாய் வந்து நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஏன்னா லைட்டாக காரத்துக்காக 2 வரமிளகாய் வந்து சேர்த்துருக்கேன். வரமிளகாய் போட்டதுக்கப்புறமா நம்ம அந்த 1-2 தட்டி வச்சுருந்தோம் இல்லையா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, அதை வந்து நம்ம தட்டி வச்ச அந்த இஞ்சி பூண்டை ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இது போடுறப்பவே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும். போட்டதுக்கப்புறம் ஒரு லைட்டாக வந்து ஒரு கிளறு மட்டும் நம்ம வந்து கொடுத்துடலாம். கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா வந்து ஒரு 1/2 நிமிஷம் கிளறலாம். அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த வெங்காயத்தையும் நம்ம வந்து சின்ன வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கிறோங்க இந்த மாதிரி சூப்பெல்லாம் செய்கிறப்போ. பெரிய வெங்காயம் வந்து இந்த மாதிரி கீரை சூப்பெல்லாம் செய்கிறப்போ நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து அது ஒரு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு டேஸ்ட்டு வந்து கொடுக்கும். இப்போ சின்ன வெங்காயம் வந்து நல்லா வந்து வதங்கட்டும். ஒரு 2 மினிட்ஸாவது மீடியம் ஃப்ளேமில் வச்சு அந்த வெங்காயம் வந்து வதங்குற வரைக்கும் நம்ம வந்து நல்லா வந்து கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் வந்து தக்காளி வந்து ஆட் பண்ணிக்கிறேன். தக்காளியும் போட்டுட்டு கொஞ்சமாக வந்து நம்ம வந்து கிளறி விடலாம். மறுபடியும் ஒரு 2 மினிட்ஸ் வந்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு கிளறி விடலாம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கட்டும். அதுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டோம் அப்படின்னாவே கொஞ்சம் நேரத்துலேயே நமக்கு ஈஸியாக வந்து தக்காளி வெங்காயம் நல்லா சீக்கிரமாக வந்து வதங்கிடும். அதனால் நம்ம நிறைய சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம காலையிலலாம் வந்து இந்த மாதிரி முருங்கைக்கீரை சூப்பு அப்படிலாம் வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்பவே வந்து நல்லது, உடம்புக்கு ரொம்ப நல்லது, ரொம்ப ஹெல்த்தி கூட. இப்போ நான் ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு, 1/2 ஸ்பூன் to 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் வந்து இதில் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். மஞ்சத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் நம்ம வந்து கிளறி விட்டுக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் கொஞ்சம் மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதையும் போட்டுட்டு கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம அலசி வச்சுருக்கிற அந்த முருங்கைக்கீரையை எடுத்து நம்ம வந்து ஆட் பண்ணிடலாம். முருங்கைக்கீரை போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்ல சுருளை கிளறினா போதும். அப்படியே நமக்கு நல்லா வந்து கீரை வந்து சீக்கிரமாகவே இந்த கீரை வந்து வெந்து வந்துடும். ஏன்னா ரொம்ப ஓரளவு நான் பிஞ்சு கீரையாக தான் எடுத்திருந்தேன். அதனால் சீக்கிரமாகவே வந்து வெந்து வந்துடும். நம்மளோட தோட்டத்திலேருந்து கொண்டு வந்த கீரை தான் இது. கீரை வந்து வதங்குறதுக்காக நம்ம மூடி வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு வந்து நம்ம கிளறி விட்டுக்கிட்டே இருந்தால் வந்து போதும். சீக்கிரமாக ஒரு 5 நிமிஷத்துலேயே வந்து அது வந்து நல்லாவே வந்து வதங்கி வந்துடும். பாருங்களேன், நல்லா வந்து அப்படியே எண்ணெயோட
அந்த வெங்காயம் தக்காளியோடு சேர்ந்து வதங்கி வந்துருச்சு. அடுத்து இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஜீரகத்தூளும் போட்டோம் அப்படின்னா நல்ல ஒரு மணமாக இருக்கும், அதனால் ஜீரகத்தூள் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா வதங்கிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து சூப்பு வைக்கிறதுக்கு தேவையான அளவு வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்புட்டு ஒரு 2.5 கப் வாட்டர் வந்து ஆட் பண்ணேன். ஒரு 3 பேர் குடிக்கிற அளவுக்கு சூப் குடிக்கிற அளவுக்கு வந்து செஞ்சுருந்தேன் நான், அதனால் 2.5 கப் அளவு ஆட் பண்ணேன். ஸோ ஓரளவு திக்காக கொஞ்சம் நல்லா தான் வந்திருந்தது. உங்களுக்கு எந்த அளவு வந்து தேவையோ அதுக்கேற்ற மாதிரி குவான்டிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் ஒரு 10 மினிட்ஸ் மட்டும் நீங்கள் வந்து மூடி வச்சுட்டா வந்து போதும். 10 மினிட்ஸ் மூடி வச்சிட்டோம் அப்படின்னா, மீடியம் ஃப்ளேமில் வச்சு மூடி வச்சிட்டோன்னா இந்த வெங்காயம் தக்காளி கூட முருங்கைக்கீரை நல்லா வந்து பாயில் ஆகி நமக்கு சூப்பு வந்து ரெடி ஆகிடும். வாங்க ஒரு 10 மினிட்ஸ் மூடி வச்சுருந்தோம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தா நம்மளோட முருங்கைக்கீரை சூப்பு வந்து சூப்பராக வந்து ரெடி ஆகிருந்தது. கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் வந்து சேர்த்துக்கலாம். முன்னாடியே நம்ம வந்து சேர்க்கக்கூடாது மிளகுத்தூள். இப்போ சேர்த்தா தான் வந்து அதோட காரம் வந்து நம்ம சூப் குடிக்கிறப்ப நல்லாவே வந்து தெரியும். சூப்பராக இருக்கும், ரொம்பவே வந்து நல்லாயிருக்கும். அதோட மனமாக நல்ல முருங்கைக்கீரை சூப்பு வந்து ரொம்ப சூப்பராக வந்து ரெடியாக இருந்துச்சு. இது நல்ல பெஸ்ட் ஃபார் நல்ல காஃப் ரெமிடின்னு கூட வந்து சொல்லலாம். த்ரோட் பெயின் இருக்கிறவங்க இந்த சூப்பு வந்து சூடாக வந்து குடிக்கிறப்போ, நல்ல மிதமான சூட்டில் வந்து குடிக்கிறப்போ அவ்வளோ இதமாக இருக்கும். இப்போ முருங்கைக்கீரை சூப்பு வந்து ரொம்ப ஹெல்த்தியாக ரொம்ப சீக்கிரமாகவே வந்து ரெடி பண்ணிட்டோம். வாங்க இதை வந்து சர்வ் பண்ணிடலாம். நல்லா சூப்பராக வந்து வந்திருந்தது, ரொம்ப வந்து டேஸ்ட்டாகவே இருந்தது. இன்னும் ஒரு மெத்தடில் கூட நம்ம முருங்கைக்கீரை சூப்பு வந்து செய்வாங்க. அது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த முருங்கைக்கீரையை அரைச்சிட்டு அதிலேருந்து சாறு எடுத்து அப்படி கூட வந்து நம்ம பண்ணலாம். அதுவும் நான் இன்னொரு வீடியோவில் வந்து எப்படி பண்ணுறதுன்னு ப்ரிப்பேர் பண்ணி காமிக்கிறேன். ஆனால் இந்த மெத்தடில் பண்ணுறப்போ அந்த முழுசாக அந்த கீரையை வந்து நம்ம மெண்டு சாப்பிட்றப்போ அது நல்ல ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். அப்புறம் இல்லை அப்படின்னா நீங்கள் இதை சாப்பாட்டில் கூட நம்ம வந்து போட்டு வந்து சாப்பிட முடியும். ரொம்ப சூப்பராக ஆனியன் வெங்காயம் தக்காளி எல்லாம் சேர்ந்து சூப்பு வந்து என்ன சொல்கிறதுக்குள்ள அவ்வளோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக இந்த மெத்தடில் வந்து வீட்டில் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். இப்போது இந்த முருங்கைக்கீரையில் என்னென்ன சத்துக்கள்லாம் இருக்குது, இந்த முருங்கைக்கீரையோட மருத்துவ பயன்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நான் ஒன்றா வந்து இப்போ வந்து நான் வந்து சொல்லிடுறேன். அதுவுமே வந்து ரொம்ப யூஸ்ஃபுல் தான். அதனால் வீடியோவை வந்து கண்டிப்பாக வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். முருங்கைக்கீரையோட மகத்துவம் எல்லாமே வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சுக்க முடியும். முருங்கைக்கீரை சூப்பு வச்சு குடிக்கிறதுனால என்னென்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தோன்னா, ஆஸ்துமா, மார்பு சளி, இந்த மாதிரி சுவாச கோளாறு இருக்கிறவங்களுக்குலாம் ரொம்பவே வந்து நல்லது. அதே மாதிரி நம்மளோட உடல் சூடு வந்து சரியாகிறது கூட மலச்சிக்கலும் வந்து நீங்கிரும். முருங்கைக்கீரையும் மிளகையும் சேர்த்து வச்சு நம்ம ரசமாக வச்சு சாப்பிட்றப்ப உடம்பு வலி வந்து சரியாகுது. அதே மாதிரி முருங்கைக்கீரையை நெய்யில் வதக்கி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடம்புல இருக்கிற ரத்த சோகை வந்து நீங்கி நமக்கு வந்து ஹீமோக்ளோபினோட உற்பத்தி வந்து அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பற்களோட உறுதி, முடி வளர்ச்சி அப்படின்னு இன்னும் நிறைய விதமான மருத்துவ பயன்கள்லாம் வந்து இந்த முருங்கைக்கீரையில் இருக்குது. அதனால் கண்டிப்பாக அந்த முருங்கைக்கீரையை வந்து நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டில் வந்துட்டு வாரம் 2 முறை வந்து கண்டிப்பாக எல்லாருமே வந்து எடுத்துக்கிறங்க. ப்ளஸ் நோய் எதிர்ப்பு சக்தியையும் அதிகமாக வந்து கொடுக்கக்கூடிய ஒரு கீரை எது அப்படின்னு பார்த்தா முருங்கைக்கீரை தான். இது எல்லா இடங்கள்லையுமே ஈஸியாக வந்து கிடைக்கக்கூடிய கீரை தான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். இதுக்கு நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனும் கொடுத்து வச்சுக்கிறங்க. உங்கள் நண்பர்கள் மற்றும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் இந்த வீடியோவை கண்டிப்பாக வந்து ஷேர் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து தெரிவிங்க. அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா அருஞ்சுவையக்கம். நன்றி, வணக்கம்.